உடம்பு முடியல, நான் படுத்துக்கிறேன். நைட் ஆயிடுச்சு. அப்பா தல்றி பிளாக்கி போட்டானுங்கடா. என்ன நீ கைட்டிட்டு கிழபா மாதிரி படுத்துக்கின? கிழபாவா? அதில் புதுசாக கிழப்பா? கிழபான்றதே ஊர்ஜிதம் பண்ணிக்கங்க. ஐயோ போய் கழுத்து வலிக்குது, அப்படிக்கா போய் உட்காரேன். உனக்கு கழுத்து வலிக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் போனால் எதேதோ வலிக்குயா. புல்வாமா அட்டாக்கா? புல்வாமா அட்டாக்கா? புல்வாமா அட்டாக்லடா, பஹல்காம். ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மாதிரி ஒரு டவுன் ஏரியா, அது வேலி. பஹல்காம். ஆமா சொல்லுவார் பேர். இதுக்குள்ள இப்போ 28 பேரை சுட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் முன்னாடியே வந்து உங்க மிலிட்ரிக்கெல்லாம் வந்து தெரிய வராதா? அதாவது யார் என்ன செய்ய போறான்றது யாருக்குமே தெரியாது. சரி. இது வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கடா. உன் வீட்டில் கூட உன் பொண்டாட்டி சாப்பாட்டில் எந்த நேரத்தில் விஷம் வைக்கிறான்றது யாருக்கும் தெரியாது. அவளுடைய மைண்டு அந்த நேரம் உன்னை க்ளோஸ் பண்ணணும்னு அவள் நினச்சாள்னா க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் அதில் நீ உயிர் படைத்திருந்தால் இவளுக்கு யார் இந்த பிளானிங் கொடுத்தாங்கோ, எதுக்காக இவ வச்சா, நம்ம மேலே தப்பு இருக்குதா, இதனுடைய சூழ்நிலை என்னன்றதை நீ ஆராய்ச்சி பண்ணுவ. இல்லை நீ போய் சேர்ந்துட்டால் உங்கள் உறவினர்கள், நான் ஆராய்ச்சி பண்ண, உங்கள் உறவினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கலந்து ஆலோசிப்பாங்க. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு செத்துட்டானே, சாவரத்துக்கு காரணம் என்ன, இது பல கோணத்தில் ஆராய்ஞ்சி கடைசியில் மாட்டிக்குவாங்க. ஏதாவது சின்ன வீடு வச்சுருந்துருப்பான், அவன் புருஷன் வந்து இவன் கண்டுபிடிச்சி வெட்டியிருப்பான். வந்து சின்ன ஓடு வச்சிருந்தானோ பெரிய ஓடு வச்சிருந்தானோ வச்சிருக்கக்கூடிய ஆள் தான் அவன். எந்த ஓடு வச்சிருந்தாலும் எங்கே போகுது, எந்த ஓடு வச்சிருந்தாலும் அதுக்கு உண்டான வரியை ஒழுங்காக கட்டியிருந்தா அந்த ஊடு காலத்தில் போயிருக்காங்க.